பேரன்பு சீரியல் ஜூலை 27 இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. சண்மதி வீட்டில் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது ஷாம் ஒரு ஃபோன் கால் வந்துருச்சுன்னு சொல்லி வெளியே வந்து நின்று பேசிகிட்டு இருக்காரு. அப்போ கார்த்திக் ஃப்ரெண்டில் கார்கிட்ட நின்றுட்டுருக்காரு. டக்குன்னு ஷாம் திரும்பி பார்க்கவும் கார்த்திக் பார்த்துட்டு கார்த்திகா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து நின்று, கார்த்திக் என்ன எங்கேயே நின்றுட்டுருக்கீங்க, நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்கன்னு சண்மதி சொன்னால், வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாம் கார்த்திக் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடறாங்க. கார்த்திகை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனதுமே சண்மதி பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. அவங்க அப்பா அம்மா 2 பேரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு, கார்த்திக் தம்பி உங்கள் கூப்பிடலையேன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. நல்ல வேலை நீங்களே வந்துட்டீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி அப்படிங்கிறாங்க சண்மதியோட அம்மா. கார்த்திக் வா நம்ம 2 பேரும் அந்த பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாலேயே ஜாடை காட்டி சண்மதி கார்த்திக்கை கூட்டிகிட்டு போயிடறாங்க. பின்னாடியே ஷாமும் போகிறாங்க. ஹாய் கார்த்திக் சார், நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஷேக் ஹேண்டெல்லாம் கார்த்திக்கு கொடுத்து, நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்கன்னு சொல்லி சண்மதி சொன்னால் நான் வந்ததுலேருந்து கேட்டுகிட்டே இருந்தேன் அப்படின்னு ஷாம் சொல்லியிருக்க. சண்மதி அதே இதையும் சொல்லி சமாளித்து கார்த்திகை மேலே மாடிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம மேலே போய் பேசலான்னு சொல்லிட்டு, என்ன இவங்க தனியாக போய் ரொமான்ஸ் பண்ணுறதுலேயே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஷாம் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காரு. மேலே போனதுமே ஏன் கார்த்திக் இங்கே வந்துட்டு, நான் உங்ககிட்ட சொன்னல வராது, நான் அப்படி ஏன் உள்ளே வந்தேன் அப்படின்னு சண்மதி கேட்க, இல்லைங்க லாயர் சார் இங்கே தான் வராருன்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக வந்திருக்க மாட்டேன், ஆனால் அவர் காரில் ஏறினதுக்கப்புறம் தான் சொன்னார், அதனால தான் வேறு வழியே இல்லாமல் வந்தேன் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, சண்மதி பயங்கரமாக டென்ஷனாக இப்போ அந்த ஷாம் வேறு இருக்கானே என்ன சொல்லி சமாளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், இன்னொரு 10 நிமிஷம் தான் அவர் இங்கே இருப்பார், அதுக்கப்புறம் அவர் கிளம்பிடுவார், அப்போ நானும் போயிடுவேன் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, சரி நீ இங்கே நின்று பேசிட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்மதி கீழே போயிடுறாங்க. கார்த்திக் மேலே நின்றுட்டுருக்காங்க. அந்த டைமில் சண்மதி அம்மா ராஜிமாவை கூப்பிட்டு எல்லாருக்கும் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுங்க, மேலே இருக்கிறவங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லி ராஜிமாவும் கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு போய் மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்க போகிறாங்க. அப்போது கார்த்திக் பின்னாடி திரும்பி நின்றுட்டுருக்காங்க. கார்த்திக்கை போய் கூப்பிட கார்த்திக் திரும்பி பார்த்ததும் செமையான ஷாக் ஆகிடுறாங்க. ராஜியும் கார்த்திக்கும் மாற்றி பவானி ஒரு பக்கம் ராஜிவான்னு சொல்லி கூப்பிட, அவங்க ஃப்ரெண்டு யார் அவங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எங்கள் வீட்டில் குக் பண்ணுறவங்க அப்படின்னு பவானி சொல்ல, அப்போது சமையல்காரம்மான்னு சொல்லி கூப்பிடுன்னு சொல்லிட்டு சத்தமாக சமையல்காரம்மான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இதை கேட்டதும் ராஜி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே நடுங்கிட்டு நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க. கார்த்திக் இதை கேட்டதும் பயங்கரமாக ஷாக் ஆகி ரொம்பவே ஃபீல் பண்ணி நின்றுட்டுருக்காரு. ஏம்மா உங்களுக்கா இந்த நிலமை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு கார்த்திக் நின்றுட்டுருக்காங்க. ராஜியும் என்ன சொல்கிறதுன்னு சொல்லி வேறு வழி இல்லாமல் அமைதியாக கீழே இறங்கி போயிடுறாங்க. அந்த டைமில் கரெக்டாக லாயர் கூப்பிட்ட கார்த்திக்கும் போயிடுறாரு. ராஜி கிச்சனுக்குள்ளே போய் நின்று அழுதுட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் கார்த்திக் கார்கிட்ட போய் நின்று, ஏமா சண்மதியை எனக்கு கட்டி வைக்கிறதுக்காக நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, எந்த நிலைமையில நான் உங்களை பார்க்கக்கூடாதோ அந்த நிலைமையில நான் பார்த்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும்போது கரெக்டாக லாயர் கார்த்திக் கார் எடுங்கன்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் கார் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வானதி ஃபோட்டோ கிட்ட போய் நின்று கார்த்திக் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. அப்போ அவங்க அப்பாவும் மாமாவும் பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்க. ஏன் வானதி பார்த்தியா, நம்ம அம்மா படுற கஷ்டத்தையெல்லாம் பார்த்தியா, எங்கள் அம்மா எப்பேற்பட்ட ஆள், எவ்வளோ அந்தஸ்து மரியாதை, அவங்கக்கிட்ட எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, ஆனால் அவங்க என்னடானா இன்னொரு வீட்டில் போய் நின்று சமையல் வேலை செஞ்சிட்ருக்காங்க, எங்கள் அம்மாவோட கம்பீரம் என்ன, அந்தஸ்து என்ன, சொத்து என்ன, அவங்க எவ்வளோ பெரிய கம்பெனிக்கு சேர்மன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்க. கரெக்டாக ராஜியும் வந்துடுறாங்க. கார்த்திக் அழாதப்பா, எல்லாமே சண்மதிக்காக தான், சண்மதி மட்டும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோன்னா நம்மளோட எல்லா சந்தோஷமும் வந்துடும், நீ சொன்னியே என்னோட அந்தஸ்து, கௌரவம், சொத்து, பதவி, நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே வானதியோடையே போயிடுச்சு, இப்போது திரும்பவும் அந்த சந்தோஷம் சண்மதி மூலயமா நம்மளுக்கு கிடச்சிருக்கு, அந்த சந்தோஷம் எப்போவுமே நம்மளுக்கு இருக்கணும்னு சொல்லி தான் இப்போ நான் அவங்க வீட்டில் வேலை செய்கிறேன். ஒரு பக்கம் உங்கள் அப்பா மாமா 2 பேருமே சண்மதிக்கிட்ட திட்டு வாங்கிட்டே அவ பின்னாடியே நடந்துட்டுருக்காங்க. நீ ஒரு பக்கம் நல்லா படித்து உங்கள் அம்மா யாரும் பேக்ரவுண்ட் என்ன, ஆனால் நீ அதையெல்லாம் விட்டுட்டு நீ கார் டிரைவர் வேலை பார்த்துட்ருக்க, நானும் சமையல் வேலை பார்த்துட்ருக்கேன், எதுக்காக, எல்லாமே சண்மதிக்காக தான், அவங்களுக்கு மட்டும் எல்லாத்தையும் நம்ம புரிய வச்சிட்டோம்னா நம்ம இழந்த சந்தோஷம் எல்லாமே நம்மக்கிட்ட திரும்பி வந்துடும், கொஞ்சம் பொறுமையாக இரு கார்த்திக், எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு ராஜி சொல்லிகிட்ருக்க. கார்த்திக் ராஜி கையை பிடிச்சி பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. 2 வருஷமாக வானதியோடவே எல்லாத்தையும் தொலைச்சிட்டு இருந்த நம்மளுக்கு கடவுளாக பார்த்து சண்மதியை அனுப்பிச்சி வச்சுருக்காங்க, அந்த மொத்த சந்தோஷத்தையும் நம்ம வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ராஜி லைனாக சொல்லிட்டு இருக்கும்போது கார்த்திக் சண்மதி கூட இருக்கும்போது அவங்க சமைச்சு எடுத்துகிட்டு வந்தது, அவங்களுக்காக ஒரு ரிங் ப்ரெசென்ட் பண்ணது, இப்படி எல்லாத்தையும் லைனாக யோசிச்சு பார்க்குறாங்க. இது எல்லாமே நம்ம அம்மா தானா, நமக்கு இவ்வளோ நாளாக தெரியாமல் இருந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. சண்மதி வேணா பார்க்குறதுக்கு உடையில் மாற்றமாகவோ இல்லை பேச்சில் மாற்றமாகவோ இருக்கலாம், ஆனால் குணத்தில் வானதி மாதிரியே சண்மதியும் ரொம்ப நல்ல பொண்ணு,
வானதிக்கிட்ட இருக்கிற அதே அன்பு சண்மதிக்கிட்டேயும் இருக்குது அப்படியெல்லாம் சொல்லி கார்த்திக்கு புரிய வச்சுட்ருக்காங்க. இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.